ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊராட்சி நகராட்சி இருக்கு இல்லையா, அதை பற்றின குழுக்கள் முக்கியமான குழுக்கள் 4 குழுக்கள் நம்ம புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 குழுக்களில் எந்தெந்த குழு என்னென்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு புக் டேட்டாவில் உள்ளது எப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸாக எடுத்து கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4 குழுக்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு போடப்பட்ட குழு இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊராட்சி நகராட்சி அதுக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட குழுவாக பரிந்துரைகள் செஞ்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் குழு. பல்வந்த் ராய் குழு இயர்ஸ் ரொம்ப முக்கியம். பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி. இப்போது லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் கூட இதை ஆர்டர் படி கேட்டிருப்பாங்க. அப்புறம் நிறைய குரூப் 2 எக்ஸாம்ஸில் கூட இந்த ஒவ்வொரு குழு பரிந்துரை அப்படிங்கிறது குரூப் 1 லெவலில் கேட்டிருப்பாங்க. குரூப் 2, குரூப் 4 லெவலில் பார்த்திங்கன்னா இந்த குழுக்கள் என்ன, அவங்களோட இயர்ஸ் என்ன அப்படின்றது இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பார்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு பி ஃபார் பல்வந்த் ராய், ஓகேங்களா? ஸோ பி ஃபார் பல்வந்த் ராய் இயர்ஸ் நம்ம 1957. பல்வந்த் ராய் 1957 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏ ஃபார் அசோக் மேத்தா. அசோக் மேத்தா. ஸோ இல்லை இத்துன்னு 2 டைம் இருக்குது. ஸோ 57, 77 ஒரு 20 இயர்ஸ் கேப்புப்பா. 20 இயர்ஸ் கேப் கழிச்சு 77, 57, 77 இந்த இயர்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிவிகே ராவ் குழு, அதாவது ராவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ராவ், ஆர் ஃபார் ராவ். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க 77, இவங்க 85 ஒரு 8 இயர்ஸ் கேப்பு. நெக்ஸ்ட்டு எல்எம் சிங்வி குழு, இவங்க தான் லாஸ்ட்டு 86. இன்னும் 2-3 குழுக்கள் நம்ம இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்திங்கன்னா ஹனுமந்த் கமிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இன்னொரு குழுவும் ஒன்று உண்டு. ஸோ நேம் மறந்துருச்சு. இன்னொன்று ஹனுமந்த் குழுன்னு கொடுத்துருப்பாங்க. ஹனுமந்த் குழுவும் எதுக்கு கீழே வரும்னா நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ் அதுக்கு கீழே தான் வரும். ஸோ அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்ஸ்ன்னு படிக்கிறோம். பி ஃபார் பல்வந்த் ராய், ஏ ஃபார் அசோக் மேத்தா, ஆர் ஃபார் ஜிவிகே ராவ் குழு, அப்புறம் எல்எம் சிங்வி அப்படின்றது 1986, ஓகேங்களா? ஸோ 57, 20 இயர்ஸ் கேப்பு, 77, 78. நெக்ஸ்ட்டு ஜிவிகே ராவ் 85, 86 அடுத்தடுத்த பீரியடில் வந்துடுது. ஸோ ஜிவிகே ராவ் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஞாபகம் படிச்சுக்கலாம். வேரற்ற பொருட்கள், கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்ட்டு வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் கொஸ்டின், பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம புக் பேக்கில் இருக்கும். ஸோ இவங்க எத்தனை இதாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா 3 டயர் அமைப்பை தான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா கிராமம், அப்புறம் அந்த வட்டாரம், ஜில்லா பரிஷத் அப்படின்ட்டு ஒரு புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது லாஸ்ட் இயர் குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுபடி தான் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. கிராம அளவில் கிராம ஊராட்சி அது எப்படி நடக்கும்னா நேரடி தேர்தல் தான். நெக்ஸ்ட்டு வட்டார அளவு, அப்புறம் மாவட்ட அளவு, கொஞ்சம் பெரிய லெவல் போகும்போது மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷனாக நடக்கும். ஃபஸ்ட்டு லோக்கலாக கிராமம் வில்லேஜில் நடத்துகிறாங்க. ஸோ வில்லேஜுக்கு அப்புறம் தாலுக்கில் நடத்துகிறாங்க. தாலுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத், மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ கிராமம் அப்படின்ட்டு வரும்போது அதெல்லாம் நேரடி தேர்தல், டைரெக்டாக எலெக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு வட்டாரமும் மாவட்ட அளவு இந்த ரெண்டும் இன்டைரக்ட் எலெக்ஷனாக நடக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுபடி நீங்கள் இந்த குழுக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம புக்கில் மற்ற டேட்டாஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் என்ன படிச்சிருந்தாலும் குரூப் 4 இப்போ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுவுமே குரூப் 2 லெவலுக்கு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யார் என்னென்ன பண்ணாங்க. இப்போ ஊராட்சி அப்படின்னு பஞ்சாயத்து ஊராட்சி அப்படின்னு படிக்கும்போது அந்த ஆர்டிக்கிள் என்ன, அமெண்ட்மெண்ட் என்ன, அது சம்மந்தமாக என்னென்ன குழுக்கள் இருக்குது, குழுக்களுடைய பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது தான் மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பல்வந்த் ராய் முடிச்சிட்டோம். அசோக் மேத்தா 77, 78 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
2 அடுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்குப்பா 3 அடுக்கு? ஸோ 2 டயரே பெஸ்ட்டு தானே அப்படின்னு 2 டயர் மெத்தடை சொன்ன குழு வந்து யாருன்னா அசோக் மேத்தா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அசோக் இது ஒன்று. ஸோ மொத்தம் 2 பார்ட்டாக இருக்கு அவங்க நேம். ஸோ 2 டயர் குழுக்கள் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அடுக்கு முறை அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும். ஸோ அரசியல் கட்சியும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியல் கட்சி வேணும் அப்படின்னு சொன்ன குழு அரசியல் அசோக் அரசியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரசியல் அப்படின்னு வந்துட்டு அது அசோக் மேத்தா குழு. ஜிவிகே ராவ் குழு அப்படின்னா 1985 பார்த்தோமா. ஸோ ராவ் வேரற்ற பொருட்கள் 85 வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழுவால் வந்து இவங்க நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த குழு வந்து யார் நியமிச்சிருப்பாங்கன்னா திட்டக்குழு தான் நியமிச்சிருப்பாங்க. அசோக் மேத்தா வந்து அரசியல் கட்சி. பல்வெந்த்ராய் ஸோ பல்வெந்த்ராய் அப்படிங்கும்போது 3 இருக்கும். பல்வந்த் அப்புறம் மேத்தா. ஸோ மேத்தா ஸோ இது ஞாபகம் வச்சு 1 2 3. ஸோ 3 டயர் மெத்தடு அசோக் மேத்தா. இவங்க வந்து 2 டயர் மெத்தடு. ஜிவிகே ராவ் திட்டக்குழுக்களால் நியமிக்கப்பட்டது. ஃபைனலாக எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி வந்து நம்ம அந்த டைம் பிஎம் வந்து யார்? நம்ம நரசிம்மராவ். 1991 பிஎம் வந்து நரசிம்மராவ். அவங்களுடைய பீரியடில் தான் வந்து இதை அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா நம்ம வாஜ்பாய் இருக்காங்க இல்லையா, வாஜ்பாய் காலத்துலேருந்து. ஸோ இங்கே வந்து வாஜ்பாய் வரமாட்டாங்க. 78 85 இந்த பீரியடில் வந்து வாஜ்பாயோட காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டாயி ஃபைனலைஸ் பண்ணி இதுதான்ப்பா அப்படின்னு அமெண்ட்மெண்ட் வந்து 1991 வந்து பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம பார்ப்போம். 73 92 74 93 அமெண்ட்மெண்ட் சட்டம் அப்படின்னு படிப்போம். ஸோ 74 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நகராட்சி இருக்கு இல்லையா, அதை பற்றின சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் வந்து 74வது ஆர்டிக்கிள். 73 அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டமாக சொல்கிறது தான் 73வது அரசியலமைப்பு சட்டம். ஸோ 73 74 படிச்சிட்டோம். இப்போ குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா 74 நகராட்சி பஞ்சாயத்து ராஜில் வந்து அதோடைய அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 243 பியில் இசட்ஜிலேருந்து இசட்ஓ அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ அந்த இதை வந்து எதில் 74வதா 73வதான்னு ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம அப்புறமா. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் குரூப் 4 குரூப் 2 லெவலில் இதுதான். 73னா பஞ்சாயத்து, 74னா வாட் இஸ் தட் நகராட்சி. இயர்ஸ் வந்து 92 93 அந்த மாதிரி வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஷார்ட்கட் வந்து பார்ஸ். B for பல்வந்த் ராய், A for அசோக் மேத்தா, R for ஜிவிகே ராவ் ஓகேங்களா, ராவ். S for சிங்வி, எல்எம் சிங்வி. ஸோ இது வந்து 57, இது 77, இது 85, இது 86. இந்த பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 92ல் வந்து திருத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கமிட்டிகள் என்ன, அவங்களுடைய பரிந்துரை என்ன, இதுதான் வந்து குரூப் 2 லெவலில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பல்வந்த் ராய் மேத்தா குழு. இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து என்ன பண்ணாங்க, நம்ம பீரியட் வந்து 1957 ஜான்வரி அப்படின்னு சொன்னோம். ஸோ பல்வந்த் ராய் அசோக் ரெண்டுக்கும் உள்ள பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இது 1957 ஜான்வரி, இது 1977 டிசம்பர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 டயர்னு சொன்னோமா, இதுதான் புக் பேக்கில் இருக்கும். கிராம பஞ்சாயத்து, வட்டார பஞ்சாயத்து சமிதி வந்து வட்டார லெவல்னு பார்த்தா சமிதின்னு சொல்லுவாங்க. மாவட்ட அளவில் வந்து ஜில்லா பரிஷத். ஜில்லானா என்னது, மாவட்டம். நீ என்ன இந்த ஜில்லா கலெக்டரா அப்படின்னா மாவட்ட கலெக்டரா அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவோம்ல. ஸோ ஜில்லானா மாவட்ட அளவு. இதுதான் இவங்க இப்போ சொன்னது வந்து 3 டயர். ஓகேங்களா, 3 டயர் மெத்தடு. அசோக் மேத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா அரசியல் கட்சியால் வந்து இவங்களை நியமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோமா. இவங்க வந்து 2 டயர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத், இதுவும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜில்லாக்கு கீழே வந்து மண்டல் பஞ்சாயத், அதாவது மண்டலம் வாரியா, அதுவும் நெக்ஸ்ட்டு சோஷியல் ஆடிட், அப்புறம் வந்து நியாய பஞ்சாயத், இந்த மாதிரி அதுக்கு கீழே அப்படின்ற மெத்தடில் தான் வந்து இவங்க 2 டயர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டிடிசி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்றது வேணும் அப்படின்றது ராவ் குழு. அப்புறம் வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களை நியமித்தது யாருன்னா திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டவங்க தான் ஜிவிகே ராவ் குழு. நம்ம எல்எம் சிங்வி வந்து என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தால் ஃபைனலாக அனுமதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு வந்த குழு தான் எல்எம் சிங்வி குழு. 86ன்னு பார்த்தோமா. ஸோ இவங்க வந்து என்னென்னா நியாய பஞ்சாயத்து, ஜுடிஷியல்
ட்ரிபுனல்ஸ் இந்த மாதிரி வேணும். கிராம சபையில் வந்து டிரெக்ட் மக்களாட்சி தான் வந்து கருவியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் கிராம சபைனாலே நேரடி தேர்தல் பார்த்தோம். வட்டாரமும் மாவட்டமும் தான் என்ன எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் பார்த்தோமா. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. பட் எக்ஸ்ட்ரா என்னென்னா நியாய பஞ்சாயத்து, ஜுடிஷியல் ட்ரிபுனல்ஸ் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம். அதாவது அரசியலமைப்பு அங்கீகாரம் வந்து நான் வாஜ்பாயின்னு சொல்லிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வாஜ்பாய் கிடையாது, விபி சிங். இது நரசிம்மராவ்னு சொன்னேன்ல, அவங்க பீரியடில் தான் வந்திருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து கரெக்டு தான். அந்த 89, 85, 86க்கு அப்புறம் வந்து நம்ம விபி சிங்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கலைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் பண்ணி நரசிம்மராவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் பில் பாஸ் ஆகி அது மசோதா வந்து ஒப்புதல் அளிப்பாங்க. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணது வந்து வாஜ்பாய் கிடையாது, விபி சிங். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வந்து 1989, 86ல் வந்து 4 குழு இது பண்ணிட்டாங்க. அந்த ஹனுமந்த் ராவ் குழுன்னு ஒன்று உண்டு. அதோட இயர்ஸ் என்னன்றதை நீங்களே கூகுளில் பார்த்து இயர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 1989 ஜூலை, ஓகேங்களா. இவங்க வந்து என்னென்னா 64வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை ஃபஸ்ட்டு லோக்சபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த மசோதா வந்து பில் பாஸ் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ராஜ்யசபாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு நிறைவேற்றப்படாமலே போயிடுச்சு. ஸோ 64வது அரசியலமைப்பு மெத்தடில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பில் பாஸ் பண்ணி லோக்சபா ஓகே சொல்லிட்டாலும் ராஜ்யசபாவில் வந்து நடக்காமல் போயிடுச்சு. யாரோட பீரியடில்? ராஜீவ் காந்தி பீரியட் 89. அது என்ன அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 64வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நெக்ஸ்ட்டு வந்து 1989 அந்த பீரியட் வந்து நவம்பரில் வந்து என்னாச்சுன்னா நம்ம விபி சிங் ராவ் கமிட்டி. இந்த விபி சிங் வந்து என்ன பண்ணுறாருனா 1990 வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி பார்த்தா அவங்க அரசையே என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைக்கப்பட்டது. இவராலையும் பில் பாஸ் பண்ண முடியலை, போயிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக யாருன்னா நம்ம கிங்கு வராங்க, பிவி நரசிம்மராவ். அவர் வந்து எலெக்ஷனில் 1991 வந்திருப்பாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த எக்கனாமிக்கல் லெவல் வந்து கொஞ்சம் க்ரோவாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த எல்பிஜி அப்படின்ற புதிய தொழிற்கொள்கை அதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம் இல்லையா, அது எல்லாமே இவருடைய பீரியட் தான். ஸோ 91 பார்த்திங்கன்னா மக்களவை லோக்சபாவும் ஓகேன்னு சொல்லிருச்சு. 92 வந்து மாநிலங்களவை ராஜ்யசபாவும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஏப்ரல் 20, 1993 அதான் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா. 93 அந்த நகராட்சி, ஓகேங்களா. 92 பஞ்சாயத்து. ஏப்ரல் 20, 1993 வந்து குடியரசுத் தலைவர் வந்து பில் பாஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்க எப்படி நமக்கு கடைசியாக அந்த 73, 74ன்னு இந்த ஆர்டிக்கிள் கிடைச்சது மெத்தட் வந்து இப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம ராஜீவ்காந்தி பீரியடில் 64வது அரசியலமைப்பு சட்டத்தின் படி வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1989 விபி சிங் அவரும் ட்ரை பண்ணியிருப்பார். அவரால் அரசையே கலைச்சி போட்டாங்க. ஃபைனலாக நம்ம நரசிம்மராவ் 1991, அப்புறம் 1993 ஏப்ரல் 20, 1993 அதில் தான் பில் பாஸ் பண்ணி ஓகே அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம இதில் கேட்டுற கொஸ்டின்ஸ். சரத்து பிரிவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிக்கிளில் தான் குரூப் 1 இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு லைன் இந்த கொஸ்டின் ஈஸி அப்படி வச்சுக்கலாம். ஸோ நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்திங்கன்னா 1992 ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24 தான் நம்ம அம்பேத்கர் பிறந்திருப்பார் இல்லையா, சமூக நீதி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் வந்ததும் அம்பேத்கர் பர்த்டேட்டும் சேம் தான். பஞ்சாயத்து ராஜ் இது வந்து 92, ஓகேங்களா. நகராட்சி அப்படின்றது வந்து ஜூன் 1 வருது. 1993 இது 92, இது 93. ஸோ நகராட்சி அப்படிங்கிறது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நகை 4, இது 74 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸோ இயர்ஸ் வந்து அப்படியே உல்ட்டா, இது 74ன்னு இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து நகராட்சி, நகைன்னு வருது, நகை 4ன்னு வந்தால் நகராட்சி, 73ன்னு வந்தால் பஞ்சாயத்து ராஜ். இயர்ஸ் வந்து இங்கே 74ன்னு இருந்தால் இங்கே 1993ன்னு வரணும், இங்கே 73ன்னு இருந்தால் இங்கே 1992ன்னு வரணும். ப்ளஸ் ஏப்ரல் 24 வந்து நம்ம அம்பேத்கர் பர்த்டே. நெக்ஸ்ட்டு ஜூன் 1 1993. ஷெடியூல்
வந்து இது முந்தினது, இது 73, இது 74 தானே. ஸோ இது 11, இது 12, இது வந்து 9, இது 9னா இதோட அமெண்ட்மெண்ட்டு தான் இது. ஸோ இது 9A. நெக்ஸ்ட்டு துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 29 துறைகள் இருக்கும், இதில் 18 துறைகள் தான். இதில் 1 கழிச்சிருங்க, இதில் 1 கழிச்சிருங்க. ஸோ கழிச்சிட்டிங்கன்னா 29 வந்து 18 மாறிடும். அப்புறம் வந்து இந்த பிரிவுகள் முக்கியம். 243லேருந்து இது O வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா Pலேருந்து ZG வரைக்கும் 243 to 243 O, ஓகேங்களா. அப்புறம் 243 Pலேருந்து 243 ZG வரைக்கும். இதுதான் இதோட டீட்டெயில். ஸோ பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி இது 92, இது 93, இது 73, இது 74, இது 9, இது 9A. இல்லைங்க 29னா அப்படியே ஒன்று மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 18 ஆகிடும். இது அட்டவணை 11, இது அட்டவணை 12. நெக்ஸ்ட்டு இது 243O, இது 243P to 243 ZG முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம புக்ஸில் வந்து என்ன பார்த்துருப்போன்னா தமிழகத்தில் ஒரு கிராம சபா கூட்டங்கள் வேணும்னு சொன்னது யாருன்னா நம்ம காந்தி தான். இதெல்லாம் இப்போ கேட்கவா செய்கிறாங்க? கேட்க மாட்டாங்க. அதை தவிர கூட்டங்கள் வந்து முன்னாடி அவர் சொல்லும்போது 4 கூட்டங்களாக இருந்துச்சு. இப்போ வந்து 4 வந்து எத்தனையாக மாறிடுச்சுன்னா 6ஆக மாறிடுச்சு. நம்மளுடைய ஸ்கூல் புக்கு உள்ளாட்சின்னு சொல்லி 11th 12th தெரில, அந்த புக்கு சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எத்தனை கிராம சபா கூட்டங்கள் வேணும் அப்படின்றது. 6 கூட்டங்கள் வேணும். ஸோ பார்த்துடலாம். ஸோ அதாவது ஹாலிடேஸ் தான். ஸோ குடியரசு ரிபப்ளிக் டே ஜான்வரி 26, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, ஓகே. அப்புறம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, ஓகே. அப்புறம் வந்து லேபர் டே May 1, ஓகே. முடிஞ்சு போச்சு. புதுசாக ஆட் பண்ணது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த March 22ன்னு சொல்லக்கூடிய உலக நீர் நாள். இது ஆல்ரெடி நம்ம தமிழ் புக் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா. சிட்டுக்குருவி டேட் வந்து March 20, அது வந்து காட்டுக்கு போச்சு March 21, தண்ணி குடிக்க போச்சு March 22 அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஸோ இது காடு தினம், இது சிட்டுக்குருவி தினம், இது வந்து உலக நீர் தினம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு தமிழ் படிக்கும்போது படிச்சிருப்போம். பட் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளாட்சி நாள் தான் November 1 முடிஞ்சிச்சா. இந்த 6 டேட் தான் வந்து 4 இருந்த கிராம சபா கூட்டம் வந்து 6ஆக மாறிடுச்சு. ஸோ 4 இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். புதுசாக ஆட் பண்ணது வந்து உலக நீர் நாள், அதுவும் உள்ளாட்சி நாள். இதெல்லாம் நம்ம எதில் படிக்கிறோன்னா அந்த உள்ளாட்சின்ற சாப்டரில் தானே படிக்கிறோம். ஸோ உள்ளாட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது March 22, இது November 1. அந்த டைமில் நமக்கு நவம்பரா ஜூன் 1ஆன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ உள்ளாட்சி நாள்னு கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி நாள் எல்லா டேட்டும் தெரியும், இந்த ஒரு டேட் தெரியலை அப்படின்னா நாள்னு கேட்டிருக்காங்க. நாள்னா இங்கேயும் நான். ஸோ நாள் நவம்பர் 1 முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட குழுக்கள் வந்து என்னென்ன, பரிந்துரை வந்து என்னென்ன அப்படின்றத ஃபுல் வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஓவராலாக படிச்சுட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எதுவோ அதை தான் வந்து நோட்ஸாக எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.